ஓகே சார். ஆனா மகி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை போன்ல சொல்லிடுறேன். போன்ல தானே, அத கார்ல போகும்போது கூட பேசிக்கலாமே. வாங்க சக்தி போலாம். வா போலாம். வாங்க சக்தி. வா. வாங்க கார்ல ஏறுங்க. கேட்டை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க ஏறுங்க, நான் க்ளோஸ் பண்றேன். அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. வீடு பூட்டி இருக்கு. இது புகழ் வீடாச்சே. இந்த வீடு தானா இல்ல அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டாங்களா? எதுக்கும் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டுருவோம். ஹலோ சார், நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நீங்க கொடுத்த அட்ரஸ் கரெக்ட் தானா? ஏன் கேக்குறேன்னா இங்க வீடு பூட்டி இருக்கு. சரியான அட்ரஸ் தான் சார். இந்த அட்ரஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா பக்கத்துல விசாரிச்சு பாருங்களேன். ஓகே சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, வீட்டில் யாரும் ஆளே இல்லையே, அதான் கேட்டேன். அவங்க எங்க போறாங்க, எப்போ வராங்கன்னு தெரியாது சார். சாரி சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஆமா, இவங்க தான் இருக்காங்க. புகழோட அம்மா பேரு சக்தி. புகழோட அம்மாவா? என்ன சொல்றீங்க சார்? புகழ் அம்மான்னு சொன்னேன். அவங்க பையனா? ஆமா சார். சார், சக்தி பையன் பேரு புகழா? கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. சக்தி பையன் பேரு புகழ் தான் சார். சாரி சார். சாரி சார், நீங்க போங்க. புகழ் என் பையனா? என் பையனை தெரியாம புகழ் கூட இத்தனை நாள் நான் பழகி இருக்கேனா? அதான் அவனும் என்கிட்ட அவ்வளவு அன்பா பழகினானா? என்னடா சார், கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுறீங்களா? ஏன் சக்தி? புகழுக்கு தான்.
வாடா. இப்பயே என் பையன் புகழ் கேட்டு நான் பேசணும். இவன் தொல்லை தாங்க முடியல. என்னாச்சு? புகழ் போன் எடுக்க மாட்டேங்கிறான். போலாம் சார். The number you are trying to reach is currently switched Switch off. off. Please try again later. சரி, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஹலோ ப்ரோ. சுந்தர், டே சுந்தர். ப்ரோ என்னாச்சு ப்ரோ? டே சுந்தர், சக்தி. சக்தி? சக்திக்கு என்னாச்சு ப்ரோ? டே சக்தி தாண்டா புகழோட அம்மா. சக்தி புகழோட அம்மாவா? அப்ப புகழ்? டேய் புகழ், புகழ் ஏன் பையன்டா? ஆமாண்டா சுந்தர், புகழ் என்னோட பையன்டா. ப்ரோ புகழ் நம்ம குடும்பத்து வாரிசா? ஆமாண்டா. ப்ரோ கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நான் இத்தனை நாளா புகழ் என் பையன்னு தெரியாமலே பழகிருக்கேன்டா. தான் ஆடலனாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ப்ரோ ரத்த பாசமும். உனக்கு புகழ் மேலையும் புகழுக்கு ஓ மேலையும் பாசம் இருந்திருக்கு. ஆமாடா சுந்தர். இத்தனை நாள் யாருன்னு தெரியாம இருந்துச்சு ப்ரோ. இப்பதான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா ப்ரோ. எனக்கு சக்தியும் புகழையும் பார்க்கணும் போல இருக்கு ப்ரோ. சரிடா சுந்தர், எனக்கு அவங்கள பார்க்கணும் போலதான் இருக்கு. நான் சக்தி வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். சக்தி வீட்டுல இல்ல, வந்தோன்னா அவங்கள கூட்டிட்டு அடுத்த பிளைட்லயே வந்துடுறேன். ப்ரோ ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. சரிடா சுந்தர். சுந்தர், அப்புறம் இந்த விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிரு. ப்ரோ அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீ சீக்கிரமா புகழையும் சக்தியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. ஓகே சுந்தர். ஓகே ப்ரோ. மீனாட்சி, அனு, சகல. என்னாச்சு? என்னங்க? என்னாச்சு மாமா? எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? சிவா கால் பண்ணியிருந்தான். என்ன சொன்னாரு? சிவா சக்தி பையன் யாருன்னு தெரிஞ்சிருச்சான். யாருங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தான்ல புகழ். ஆமா. அவன் தான் சிவா சக்தியோட பையன். அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதே நினைச்சேன், சக்தி மாதிரியே சாப்பிடும் போது கருவேப்பிலைய ஒதுக்கி வச்சு சாப்பிட்டான். ஆனா அவனுக்கு அது பழக்கமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவன் சக்தியோட வாரிசுன்னு. அக்கா, சக்தியோட பையன் சக்தி மாதிரி தானே இருப்பான். ஆ. மாமா புகழ பாக்கணும் போல இருக்கு மாமா. ஆமாங்க, எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. நானும் ப்ரோ கிட்ட அதான் சொன்ன மீனாட்சி. அவன் சக்தி வீட்டு வாசல்ல தான் நிக்கிறானா. சக்தி இப்போ வீட்டுல இல்லையா. அவ வந்ததும் 2 பேரும் அடுத்த பிளைட்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். அப்பா, ம்? புகழ நான் தம்பியாதான்ப்பா நினைச்சேன். ஆனா புகழ் இப்ப எனக்கு உண்மையாவே தம்பி ஆயிட்டான்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாடா செல்லக்குட்டி, புகழ் தான் உனக்கு உண்மையான தம்பி. அக்கா, அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? சந்தோஷப்படுவாங்களா? பேரனை உடனே பாக்கணும்னு டெல்லிக்கு உடனே கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க. போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்.
அடடே சக்தியா, வா 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 சக்தி, வா சக்தி. என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன இவங்க இப்படி கேக்குறாங்க? அதானே, ஒரு வார்த்தை வரேன்னு சொல்லி இருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. பொய் சொல்லிய கூட்டு வந்திருக்க, உனக்கு இருக்கு. என்னம்மா கல்யாண டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நான் என்னப்பா மறந்தேன்? பின்ன என்னம்மா, சக்தி அங்க தனியா இருக்கான்னு சொன்னதுக்கு நீங்க தானே இன்னும் 2 நாள் தானே இருக்கு. சக்தி எதுக்கு அங்க தனியா இருக்கணும், போய் கூட்டுவான்னு சொல்லி என்ன அமிச்சுங்க. இப்போ இப்படி கேட்டா எப்படிமா? சக்தி என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ பொய் சொல்லி கூட்டிட்டு வந்ததால நினைப்பாங்க. சமாளிக்கிறியா? ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? மருமகளை தனியா விட மனசு வரலையா? நல்லா கேளுங்க அத்தை. நான் எப்போ? என்ன நீ மாட்டிக்கிட்டோன்னு நீங்க சொல்லலன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறீங்களா? அதுதான் இந்த ரதி கிட்ட நடக்காது. இதே வேற ஏதாவது விஷயமா இருந்தா இந்த ரதி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சக்திங்கிறதால நான் விடுறேன். ஏன்னா சக்தி அங்க தனியா இருக்கிறத விட நம்ம கூட இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். நம்ம தான் ஏதாவது பண்ணி அம்மா கழுத்துல யோகி தாலி கட்டவே விடக்கூடாது. சரி, இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி சக்தி எங்க தங்க வைக்கிறது? என்னப்பா, என் மருமக தங்கறதுக்கு இந்த வீட்ல ரூமா இல்ல? அதானே, இந்த வீட்டையே ஆள போறவ சக்தி. அவளுக்கா இந்த வீட்ல ரூம் இல்ல? சக்தி நீ வாமா. புகழ் நீ வா செல்லம். வா புகழ், வாங்க. மச்சான் என்னடாச்சு? வா வெளியில போய் பேசலாம். டேய் சக்தி மேட் என்னடாச்சு? பாத்தியா அவங்கள? உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிட்டேன். சூப்பரா மச்சான், நீ நினைச்சதை சாதிச்சிட்டடா. சக்திய சிவா கண்ணுல படாம கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் சக்தியை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆமாண்டா, அந்த சிவா என்ன வேணாலும் செய்வான். சக்தியும் புகழும் இனிமே எங்கேயும் வெளியில போக கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சிவாவும் சக்தியும் மீட் பண்ணவே கூடாது. நாம ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஓகேடா மச்சான், நான் பாத்துக்கிறேன். சரி வா உள்ள போலாம். சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணி பாப்போம். The number you are trying to reach is currently switched off. Please try again மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் later. வருது. ஒருவேளை மில்கி பாய் ஸ்கூலுக்கு போயிட்டானோ? வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார், யார் நீங்க, என்ன வேணும்? என் பேரு சிவா, நான் சென்னையில இருந்து வரேன். இந்த வீட்ல இருக்காங்களே சக்தி, அவங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, சாரி சார். ஓகே சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கல்யாணம்? என்னம்மா சொல்றீங்க? யாருக்கு கல்யாணம் ஆக போகுது? இந்த வீட்ல இருக்காங்கல்ல புகழோட அம்மா சக்தி,
அவங்களுக்கு தான் கல்யாணம். மேம், எப்போ கல்யாணம், எங்க கல்யாணம், யார் கூட கல்யாணம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எப்போ கல்யாணம் என்ன ஏதுன்னு தெரியாதுங்க. காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. இன்னும் 2 நாள்ல கல்யாணம், அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். சக்தி, ஏன் சக்தி கல்யாணம்? ஒரு நிமிஷம் சார். ஹலோ. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இல்ல இல்ல. என்ன வீடு போட்டு இருக்கு, எங்க போயிருப்பாங்க? கால் பண்ணுவோம். The number you are trying to reach is currently switched off. சக்தி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. புகழ் நம்பர் ட்ரை பண்ணுவோம். The number you are trying to reach is currently switched off. புகழ் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா அந்த யோகியோட வேலையா தான் இருக்கும். இவங்க 2 பேரையும் யோகி அவன் வீட்டுக்கு தான் கூட்டு போயிருக்கணும். உடனே சக்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணோம். சரி, யோகி வீட்டுக்கு போ. சக்தி, சார் வாங்க சார். are you comfortable in this room? எஸ் சார். இந்தாங்க சக்தி. என்ன சார் இது? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, நம்ம கல்யாணம் முடிச்சதும் நான், நீங்க, புகழ் நம்ம 3 பேருமே லண்டன் போயிடலான்னு. அதுக்கான விசா டிக்கெட்ஸ். என்ன சக்தி, உங்களுக்கு லண்டன் வரதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க சக்தி, நம்ம இங்கே இருக்கலாம். ஆனா என்னன்னா, நம்ம லண்டன் போனா புகழோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால்தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நாம இங்கே இருந்தா மாமா நம்மள பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, புகழும் மாமாவும் போன்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது கண்டிப்பா மாமாவோட லைஃபுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். அதனால யோகேஸ்வர் சொல்ற மாதிரி புகழை கூட்டிட்டு லண்டன் போறதுதான் சரியா இருக்கும். அப்பதான் மாமா லைஃப் சந்தோஷமா இருக்கும். சரி சக்தி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. இல்ல சார், போலாம். என்ன சொன்னீங்க சக்தி? நாம லண்டன் போலான்னு சொன்னேன் சார். கன்ஃபார்மா? இந்தாங்க. ஓகே சக்தி, நீங்க கல்யாணம் முடிச்ச கையோட கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. மாமா, இது எல்லாமே உங்களுக்காக தான் மாமா. நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக போறேன். மத்தபடி உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை.
சக்தி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா. இனி கல்யாணம் முடிஞ்சதும் சக்தியை நான் லண்டன் கூட்டிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கூலா இருப்பேன். அது கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது.